ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் சாஃப்டான ஒரு சிக்கன் பண்ணுங்க. வீட்டிலே ரொம்ப ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறன்ட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கிளாஸ் வார்ம் மில்க் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கப் மைதாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை நம்ம பிசைஞ்சிட்டோம். நம்ம இது திக்காலாம் பிசையலைங்க, கொஞ்சம் ஸ்டிக்கி ஸ்டேஜியாக தான் பிசைஞ்சிருக்கோம். இனி ஃப்ளோரில் கொஞ்சம் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு மாவை பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பன்னு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அது ப்ரூஃபிங் ஆகிறதுக்காக இந்த மாவு 1 ஹவர் நம்ம மாற்றி வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதும் நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு வச்சுருக்கேன். அதை இதில் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இனி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இனி நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் குருமிளகு பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பைசஸ்ங்கிறது ஹெவியாலாம் இருக்காதுங்க, மைல்டாக இருக்கும். இனி நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சிக்கனும் இந்த சாஸை இதெல்லாம் கொஞ்சம் பைண்டாகி கிடைக்கிறதுக்காக நம்ம இதில் கொஞ்சம் ஒயிட் கலர் ஃப்ளவர், அதை கார்ன்ஃப்ளவர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை கிளாஸ் பால் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம குக் பண்ணி எடுக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் நல்லா திக்கான ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், வேண்டான்னா சீஸ் ஆட் பண்ண வேண்டாம். நான் எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட்டு இந்த டோவை எடுத்து பார்ப்போம். பாருங்கள், நல்ல ப்ரூஃபிங்காக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதை நல்லா ஒன்ஸ் மோர் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இனி ஃப்ளோரில் கொஞ்சம் மாவு தூவி விட்டுருக்கேன், ஏன்னா கையில் நம்மளுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை நல்லாவே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக நம்ம எடுத்துருக்கோம். நம்ம கையில் ஒட்டவும் செய்யலை, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது மாவு. இனி இதை நான் போலாக உருட்டிக்க போகிறேன். 3 போலாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பால் இனி ஒவ்வொன்றா தேய்ச்சிக்கலாம். நம்ம ரொம்ப தின்னாலாம் தேய்க்க அவசியம் இல்லைங்க, ஒரு மீடியம் சைஸ்க்கு திக்காகவே நம்ம தேய்ச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஃபில்லிங்கை நிறச்சி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஈவனாக பாலை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போலை நல்லா உருட்டி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பேலன்ஸ் 2 மாவையும் இந்த மாதிரி பால் மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரூஃபிங்க்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் எக் வாஷ் பண்ணிட்டு நம்ம ஒரு 180 டிகிரிக்கு நம்ம அவனில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம இதை பேக் பண்ணி எடுக்கலாம். இதுவே குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரீஹீட் பண்ண ஒரு பாத்திரத்தில் ஒரு 20 மினிட்ஸ் இல்லைன்னா 25 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுங்க. இதே மாதிரி தான் சாஃப்டாக நம்ம கேஸில் வச்சாலும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான நம்ம சிக்கன் பன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.